அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வருஷத்தின் கடைசி நாட்களை நாம் கண்டு வருகிறோம். கர்த்தர் மட்டும் நம்மளோடு கூட இருந்திருக்கிறார். மீதமுள்ள நாளும் நம்மளை கிருபையாய் மூடி மறைத்து பாதுகாப்பார். ஒரு பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எங்கள் வாழ்க்கையில் ஏராள நன்மைகளை இந்த வருஷத்தில் செஞ்சுருக்கீங்கப்பா. இந்த 2022 தொடங்கினிலிருந்து எங்களை கரம் பிடிச்சு நடத்தியிருக்கீங்க, கண்மணி போல காத்திருக்கீங்க. தீங்கு அணுகாதபடிக்கு எங்களை சுற்றும் சூழ பாளையம் இறங்கி நடத்தியிருக்கீங்க. அதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. இந்த உலகத்தில் ஒரு தேவனுடைய மனுஷனாக அல்லது ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையே. இதை எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழணும்னா அவன் கிருபையினால தான் வாழ முடியும். கர்த்தருடைய கிருபை நமக்கு ரொம்ப தேவை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியிலே அவர் தேவகுமாரனாக வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் கூட எப்படி வாழ்ந்தார் என்றால், தேவனுடைய கிருபையிலே அவர் வாழ்ந்தார், மனுஷனுடைய தயவிலே அவர் வாழ்ந்தார். நீங்கள் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால் அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு நிறைய மனுஷ தயவுகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மனுஷன் இந்த பூமியில் கிருபையில் வாழணும், கிருபையாய் வாழணும்னா அவனுக்கு அவன் மனுஷ தயவில் வாழணும்னா அவனுக்கு தேவனுடைய கிருபை தேவை, தேவனுடைய கிருபை தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நாம் வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவனுடைய கிருபை நமக்கு தேவை, மனுஷனுடைய தயவும் நமக்கு தேவை.
அப்போது இந்த காலங்களில் பாருங்கள், நீங்கள் வாழ்ந்ததெல்லாம் எப்படி வாழ்ந்தீங்க, எந்த சூழ்நிலையில் வாழ்ந்துருக்கிறீங்க? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த பூமியில் கிருபை தேவைப்பட்டது, தேவனுடைய கிருபை தேவைப்பட்டது. இந்த உலகத்தில் நீங்கள் மனுஷ தயவை தேடிக்கிட்டு இருக்கிறீங்களா? அவர் எனக்கு உதவி செய்யலை, இவங்க எனக்கு உதவி செய்யலை, அவங்க என் மேலே இறக்கம் காட்டலை, இவங்க என் மேலே இறக்கம் காட்டலைன்னு சொல்லி கலங்குறீங்களா? யோசித்து பாருங்கள். நீங்கள் மனுஷ தயவையும் மனுஷ ஆதரவை மாத்திரம் தேடாதீங்க. நீங்கள் தேவனுடைய கிருபையை பெறுங்க, உங்களுக்கு மனுஷ தயவு தன்னால் வந்துடும். கடந்த நாள் யோசித்து பாருங்கள். இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்கள் பலனா? இல்லை. நம்ம பலனா? இல்லை. உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிலை நின்னது எதனால்? டாக்டர்கள் சொன்ன காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நானும் எப்போவுமே மறைஞ்சு போயிருப்போம். நமக்கு இருந்த வியாதி, நமக்கு இருந்த பலவீனங்கள், நமக்கு இருந்த போராட்டங்கள், இதெல்லாம் யோசித்தா நம்ம எப்போவுமே இந்த உலகத்தை விட்டு போய் நம்முடைய வாழ்க்கை முடிவடைஞ்சிருக்கணும். ஆனால் ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினால, கிருபையினால் நம்மளை பாதுகாத்திருக்கிறாரு, உங்களை பாதுகாத்திருக்கிறாரு, என்ன பாதுகாத்திருக்கிறாரு. அந்த தேவ கிருபைக்காக நீங்கள் நன்றி சொல்லணும். அதை விட்டு நாம் சில நேரம் என்ன செய்கிறோம்? என் பலத்தில் தான், என் பணத்தில் தான், என் சம்பாத்தியத்தில் தான், ஒன்றுமே கிடையாது. கர்த்தருடைய கிருபை நினைக்கிறீங்களா? அந்த கிருபையை நினச்சி அவரை துதிங்க. ஆண்டவரே, உங்கள் கிருபை தான்ப்பா, உங்கள் கிருபை இல்லாமல் நான் வாழலப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த கிருபை நம்மளை தாங்கும். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உங்களுடைய கிருபை எங்களை தாங்கினதற்காய் நன்றி. உங்கள் கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறதற்காய் நன்றி. உங்கள் கிருபை எங்களை ஆளுகிறதற்காக நன்றி. உங்கள் கிருபையினால தான்ப்பா நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த கிருபையில் எப்பவுமே நிலைச்சிருந்து உமக்கு கனி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் முழுவதும் உங்கள் கிருபை எங்களை தாங்கினதற்காய் நன்றி. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்கள் கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. ஏசப்பாவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.